குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அன்றைக்கி போய் நான் 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் போயினேன். 12 மணிக்கெலாம் வந்து அவங்க ஒரு நார்மலாக அவங்க குரல் கேட்குது, பேசுகிறாங்க. முதல்ல அன்கான்சியஸாக இருக்கையில் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அவங்க குரல்லாம் கேட்குது. நாங்கள் அவங்க ரூமுக்கு போக முடியாது, எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அந்த இடத்துலேருந்து அவங்க குரல் கேட்குது. பூங்குன்றனை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில் வழக்கமாக பூங்குன்றனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அதிகாரிகளுக்கு செக்ரட்டரிஸுங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. இருபத்தி 6ஆம் தேதி அவங்கள வந்து வெளியில் அங்கேருந்து 2வது ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூப்பிட்டு வர்றாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுக்காண்டி கீழே போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு திரும்பி மேலே வந்து அவங்கள லிஃப்டில் இருந்து அந்த எம்டிசிசி யூனிட்டுக்கு அப்படி தள்ளிட்டு வரையில் அந்த ஸ்ட்ரெச்சரில் நான் முன்னாடி இருக்கேன். லெஃப்ட் சைடில் இன்னொரு டிஎஸ்பி, ரைட் சைடில் ஒரு டிஎஸ்பி, சின்னம்மா, மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்கெல்லாம் வரையில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பிஎஸ்ஓ பேரை சொல்லி, பயப்படாதீங்க, இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு போயிடுவோம், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவங்க சொன்னது அத்தனை அங்கே இருந்த அந்த டாக்டருக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு லீவு கொடுக்குறதே அம்மா தான், அது சிஎம் தான். அவங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்து அந்த மாதிரினா அவங்களுக்கு வேண்டிக்கிட்டதுனால நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு 17-18 லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தேன். அதை எழுதி கொடுத்தா அந்த சிஎம் அம்மா அவங்கக்கிட்ட போச்சு. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து சின்னம்மா வந்து அப்போ வந்து இன்னொரு டிஎஸ்பி என் கூட இருக்கார். அவங்க 2 பேர் இருக்கையில் சின்னம்மா வந்து, கருப்புசாமி, அம்மா வந்து உங்களை அம்மாகிட்ட சொன்னேன், கருப்புசாமி ஐயப்பன் கோயிலுக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டாராம் அப்படின்னு நான் சொன்னேன், உங்களை போயிட்டு வர சொல்லிட்டாங்க, யூ ஆர் பெர்மிட்டட், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. பத்தொம்போதாம் தேதி இந்த ரூமில் இருந்து நார்மல் ரூமுக்கு இங்கேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்கள வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு வெளியே அந்த வறண்டா வழியாக அதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து நாங்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் தான் கூட இருப்போம். அப்போ அவங்கள தள்ளிக்கிட்டு வரையில் எதிர்த்த மாதிரி நான் நின்றுக்கிட்டு அப்போவும் இப்படி கையை தூக்கி கும்பிட்டேன். எனக்கு அவங்க திருப்பி கையை தூக்கி கும்பிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்போ தான் பல்லெல்லாம் வந்து, அதாவது நான் அப்போ அந்த பார்த்த உருவத்துக்கும் ஒரு மாதம் மருத்துவமனையில் இருந்ததற்கான அடையாளமோட ஒரு சீக்காளி அம்மாவை நான் பார்த்தேன். ஒரு டாக்டர் வர்றாரு. அந்த டாக்டர்கிட்ட என்கிட்ட நல்லா பேசுவார். சார், அம்மாவை என்றைக்கு சார் நாங்கள் கூட்டிகிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு. அவர் சொன்னார், ஸ்ட்ரெச்சரில் வர்றதுன்னா இப்போவே கூப்பிட்டு போயிடலாம், நடந்து கூட்டிகிட்டு வர்றதுன்னா இன்னொரு 10 நாள் ஆகும், 3 மணிக்கு. ஆனால் 4-4:15 மணிக்கெலாம் அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் டியூட்டியில் இருக்கேன். அப்போது சவுண்டு கேட்குது, அந்த சின்னம்மா அலறுன சத்தம் கேட்குது. அப்புறம் ஓடினா நான் அப்போ இன்னொரு டிஎஸ்பியும் பாதுகாப்பில் இருந்தார். போய் 2 பேரும் போய் பார்த்தப்ப இவங்களை வந்து அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் உள்ளேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து ஒரு சேரில் உட்கார வச்சாங்க. அவங்க எப்படி வருவாங்கன்னா சார், வீட்டிலேருந்து வரையிலேயே அது ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும். அதுவே ஒரு பரேடு மாதிரி. அவங்க உள்ளே இருக்கிறவங்க கதவை திறப்பாங்க. கதவை திறந்து நிலப்படிக்கிட்டு வந்த உடனே அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி நாங்கள் பிஎஸ்ஓ 3 பேர், ஏபிஎஸ்ஓ 3 பேர், 6 பேர் வரிசையாக நிற்கணும். புரோட்டோக்கால் படி வரிசை, எங்களுடைய சீனியாரிட்டி படி. வந்த உடனே எங்களுக்கு கும்பிடு. அங்கேருந்து 2 ஸ்டெப்பு வைப்பாங்க. இப்படி ரைட்டில் பார்ப்பாங்க. அங்கே வந்து டிரைவர் இருப்பார், வண்டி ஓட்டுற டிரைவர், அவர் கும்பிட்டுக்கு நிற்பார். அவருக்கு ஒரு கும்பிடு. அங்கேருந்து 2 ஸ்டெப் வைப்பாங்க, லெஃப்டில் திரும்புவாங்க. அங்கே அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் அதிகாரிங்க, அங்கே ஒரு கும்பிடு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கீழே இறங்கி ஒரு சின்ன அரை அடியில் அந்த இது இருக்குது, இறங்கி நேராக வருவாங்க. வந்து அங்கே பிள்ளையாரை கும்பிட்டு ரைட்டில் திரும்பி அங்கே போய் வண்டியில் முன்னால் ஏறிக்கிடுவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க, இனிப்பு வகைகள் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லாங்கிறது இல்லை, நாங்கள்லாம் பார்க்குற வாழைப்பூ வடை போயிருக்கு. போனால் நான் இந்த நாள் போச்சுன்னா 2 வடை சாப்பிட்ருப்பாங்க. அவங்க தகுதிக்கு சார் ஸ்டார் ஹோட்டல் செஃப் வச்சு பண்ணலாம். இவங்க சாதாரணமாக கொக்கு, நம்ம செட்டிநாட்டிலேருந்து கொக்கை வச்சு தான் அவங்க வீட்டு சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க.
தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது பணி நிறைவு பெற்ற டிஎஸ்பி கருப்புசாமி அவர்களுடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ உங்களோட இந்த போலீஸ் காவல்துறை பணிகளில் ஒரு முக்கியமான பணி அப்படிங்கிறது நீங்கள் சிஎம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கமாண்டோவில் இருந்தது ஸோ அதுக்கு எப்படி நீங்கள் வந்தீங்க? கமாண்டோ ஃபோர்ஸ்னு அதிதீவிர படை அப்படி இருக்கு. அந்த படையில் அட்மின் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு அதிகாரி, முன்னாள் அம்மாவுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர், நீங்கள் இங்கே அம்மாவுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக வரீங்களா அப்படின்னாரு. நான் வரேன் சார். அப்புறம் ஆனால் அவர்கிட்ட நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார், இன்சிஸ்ட் பண்ணி சொன்னார். அப்புறம் இவர் ஏடிஜிபி லாண்டாரை போய் பாருங்க அப்படின்னாரு. அப்போ விஜயகுமார் தான் ஏடிஜிபி லாண்டார். அவரை போய் நான் பார்த்தேன். கருப்புசாமி, உங்களை அப்போ ஃபார்மர் சிஎம் எதிர்கட்சி தலைவியாக இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட அங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு. அவங்களுக்கு பாதுகாப்பில் ஒரு பிரச்சனை ஆகி போனதுனால வேற ஒரு பிஎஸ்ஓ போடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பேப்பர் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவங்கள போட போகிறோம், நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா அப்படின்னு யோசித்தேன். இல்லை நீங்கள் போய் நல்லா வேலை செய்வீங்க. இல்லைங்க, நான் சின்ன 17 வயசில் திமுகவில் இருந்தேன், சின்ன ஊரில் எல்லாம் அதெல்லாம் ரிப்போர்ட் வர முடியும் அப்படின்னு. அதெல்லாம் அவங்க விசாரித்து தெரிஞ்சுக்கிடுவாங்க, நீங்கள் போங்க, அவங்ககிட்ட போனீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு எதிர்காலமும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 2வது நாளாக எனக்கு ஆர்டர் வந்துச்சு. ஆர்டர் வந்த உடனே அப்போ அந்த பிரிவில் இன்னொரு ஏடிஜிபி இருந்தார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அவரை தான் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு, நீங்கள் அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு அதிகாரி போகிறீங்க, அது ஒரு 2 பக்கமும் ஷார்ப்பான கத்தி மேலே நடக்கிறது மாதிரி, ரொம்ப கவனமாக இருக்கணும், உங்களால் முடியும், நீங்கள் போய் வேலை செய்யுங்க அப்படின்னாங்க. இப்படி தான் நான் அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக போனேன். சார், இப்போ அவங்களோட பாதுகாப்பு அதிகாரியாக நீங்கள் போகிறீங்க. ஸோ இதுக்காக நீங்கள் அவங்கள போய் சந்திச்சிருப்பீங்க. முதல்ல அவங்கள சந்திச்ச அனுபவம் ஞாபகம் இருக்கா? நவம்பர் மாதம் 2007 13ஆம் தேதி அவங்க போயஸ் கார்டனுக்கு போகிறேன் சார். பெரிய கேட்டு, இரும்பு கேட்டு அங்கே வெளியில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட போய், அவர் ஏற்கனவே பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கிறவர், அவரை போய் விஷ் பண்ணேன். அவர் ஏற்கனவே எனக்கு அறிமுகம் இல்லாதவர் வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போனார். உள்ளே கூட்டிகிட்டு போகையிலேயே, உள்ளே நான் நுழையிலேயே எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு மனசில் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அப்படி உள்ளே போகையில் போர்ட்டிக்கோவில் போய் நிற்கல. போர்ட்டிக்கோவில் அம்மா இங்கே போர்ட்டிக்கோவில் ஒரு மார்பலில் பிள்ளையார் உருவம் வரைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், கும்பிட்டு, அம்மா டெய்லி இதை கும்பிட்டு தான் போவாங்க, வரவங்கெல்லாம் எல்லாரும் இதை கும்பிட்டு தான் வருவாங்க, நானும் ஒரு கும்பிடு போட்டு அப்புறம் நேராக கூப்பிட்டு போனார். பூங்குன்றன்கிட்ட கூட்டிகிட்டு போனார். பூங்குன்றன் யாருன்னா அவர் தான் அம்மாவுடைய பிஏ, அம்மாவுடைய வாய்ஸ், அவர்கிட்ட நேரடி தொடர்பில் இருக்கிறவர். கூப்பிட்டு போய் நான் போய் இவர் வந்திருக்காரு அப்படிங்கிறாரு. சார், நான் கருப்புசாமி சார், அம்மா பிஎஸ் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு. உடனே இன்டர்காமில் அம்மாக்கிட்ட பேசினார். பேசிட்டு உடனே எனக்கு சொன்னார், அவரை நாளைக்கு நல்லா இருக்கு நாளைக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், நாளைக்கு 4 மணிக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க சார்னார். மறுநாள் போனேன். 4 மணிக்கு முதல்ல அவங்க பொக்கையெல்லாம் வாங்கிட்டு போய் அம்மா இருந்த ரூமுக்குள்ளே என்னை போக சொன்னாங்க. போய் பொக்கையை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, வாங்குறப்பவே வாங்க ஜேவி கருப்புசாமி அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. இனிஷியல் சொல்லி தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதோடு இல்லாமல் என்னை பற்றி முழுமையாக விசாரித்தாங்க, பூர்வீகத்தை விசாரித்தாங்க, மற்ற இந்த மாதிரிலாம் விசாரிச்சுக்கிட்டு ஃபேமிலியை பற்றிலாம் விசாரித்தாங்க. விசாரிச்சுட்டு எல்லாம் முடித்த உடனே முடிச்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னு நான் கேட்டேன், அம்மா நான் சின்ன வயசில் 17 வயசில் நான் திமுகவில் இருந்தேன் எங்கள் ஊரில், அதை போலீஸ் வெரிஃபிகேஷனில் அதை எழுதியிருப்பாங்க, அது நான் 2வது விஜயகுமார் ஐயா கிட்ட நான் நெருக்கமாக இருக்கேன், அவர் இன்றைக்கும் அவர் கூட தொடர்பில் இருக்கேன், எல்லாம் எனக்கு தெரியும், நானும் 17 வயசில் திமுகவில் தான் இருந்தேன், நீங்கள் தைரியமாக போங்க, இதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதிலிருந்து தொடர்ந்து அவங்கக்கிட்ட வேலை பார்த்தேன் சார். அங்கே பாதுகாப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்பெக்டர் லெவலில் 3 பிஎஸ்ஓ, ஹெட் கான்ஸ்டபிள் லெவலில் 3 ஏபிஎஸ்ஓ. ஏபிஎஸ்ஓன்னா அசிஸ்டன்ட் பர்சனல் செக்யூரிட்டி. இது இல்லாமல் வெளியில் அக்சஸ் கண்ட்ரோல். அக்சஸ் கண்ட்ரோலில் இந்த இதில் அந்த கோர்சல் பிரிவிலிருந்து ஒரு பிரிவு ஆளுங்க தான் இருப்பாங்க.
இவங்க வந்து அதை 3 அடுக்குன்னு சொல்லுவாங்க. முதல் அடுக்குங்கிறது இந்த பிஎஸ்ஓ டீம், 2வது அடுக்கு அப்படிங்கிறது இந்த அக்சஸ் கண்ட்ரோல். அக்சஸ் கண்ட்ரோல்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அடையாளம் தெரிந்தவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள் 2ஆ எடுத்துக்கணும். அடையாளம் தெரிஞ்சு அதிகாரம் பெற்றவர்கள் வந்தால் தான் உள்ள விடணும். இப்போ எனக்கு ஒருத்தர் வர்றாரு, இவர் தான் அப்படின்னு தெரியும், ஆனால் அவரை உள்ள வர சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியாது. அப்போ உள்ள வர சொல்கிறாங்களான்னு தெரியறதுக்கு உள்ளே இருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். ஒவ்வொரு இதுக்கும் வந்து நுணுக்கமாக அங்கே பார்த்தா தான் அவங்களுக்கு அவங்க செக்யூரிட்டி வேலை அதை செய்ய முடியும். அது மாதிரி அவங்கள பார்த்து வர்றவன் என்ன நிலையில் வர்றான், எப்படி வர்றான், அவன் நல்ல நிலையில் இருக்கிறானா. நீங்கள் அவங்க பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் வருவாங்க, அவங்க குறைகளை கேட்குறதுக்கு வருவாங்க, எமோஷனாக வருவாங்க, தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க. இப்போ அவங்களெல்லாம் செக்அப் பண்ணுறதுக்கு தான் அந்த அக்சஸ் கண்ட்ரோலுங்கிறது இருக்குது. அக்சஸ் கண்ட்ரோலில் வந்து 3 உமன் போலீஸு, அட் அ டைம் ஒரு போலீஸ் இருப்பாங்க, 3 ஷிஃப்ட்டில் 3 உமன் போலீஸ் இருப்பாங்க, அவங்க கூட 2 மேல் போலீஸ் இருப்பாங்க. அப்படி இருந்து தான் அவங்களுக்கு அக்சஸ் கண்ட்ரோல். அது இல்லாமல் 3வது அடுக்கு லோக்கல் போலீஸ் யூனிஃபார்மில் 3வது அடுக்காக இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து எங்கே தங்கியிருந்தாலும் அவங்களுக்கு இருக்கும். இது இல்லாமல் அவங்களுக்கு Z+ பந்தோபஸ்து. Z+ன்னா என்ன கூடுதல் அப்படின்னா, இந்த 3 அடுக்கு பந்தோபஸ்தோட அந்த NSG கருப்பு பூனை படை இருக்கு இல்லையா, அந்த கருப்பு பூனை படை அதில் வந்து 2 வண்டி வந்து NSG 1 NSG 2 அப்படின்னு வருவாங்க. அதில் வந்து AK-47ஓட 3 அதிகாரிகள் இருப்பாங்க. ஒருத்தர் வண்டி ஓட்டுவார், 3 ஆஃபீஸர் 3 பேர் இருப்பாங்க. முன்னால் போகிற வண்டி, முன்னால் அம்மா வண்டிக்கு முதல் வண்டியாக அந்த NSG வண்டி தான் போகும், 2வது அம்மா வண்டிக்கு பின் வண்டியும் அந்த NSG வண்டி தான் போகும். இதுதான் வந்து Z+. இதுக்கு பிறகு தான் நாங்களே போனோம். பிஎஸ்ஓ வண்டியே அவங்கள நாங்கள் வந்து நம்ம ஸ்டேட் போலீஸ் பாதுகாப்பு. இது வந்து இந்த வீட்டு வாசலுக்கு வெளியிலேருந்து வெளியே போயிட்டு அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் தான். அவங்க ஸ்டேயிங் பிளேஸில் அவங்க கிடையாது. இதுதான் சார் அவங்களுடைய செக்யூரிட்டி பாயிண்ட். நாங்கள் வந்து அந்த முதல்ல நாங்கள் பிஎஸ்ஓ அப்படிங்கிறது பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர். எங்களுக்கு தான் நாங்கள் தான் அவங்கள சுற்றி இருப்போம். எங்ககிட்ட தான் அவங்க கண்ணை பார்த்து நாங்கள் செயல்படுறவங்க. சார் இப்போ இந்த இது எப்படின்னா சார், இப்போ அவங்க போயஸ்கார்டில் இருக்காங்க, போயஸ்கார்டில் இருப்பீங்க, இப்போ அவங்க அடிக்கடி கொடநாடு போகிறாங்க, அப்போ இந்த டீம் அப்படியே கொடநாடு போயிடுவீங்களா இல்லை எப்படி சார்? எங்கே போனாலும் நாங்கள் போயிடுவோம் சார். இந்த மாதிரி இப்போ ஜெயலலிதா பற்றி நீங்கள் அந்த கண்ணை பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிங்க சார். அவங்கள பற்றி சொல்கிறது என்னென்னா வந்து கண்ணை பார்த்து பேசக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி வெளியே சொல்கிறாங்க. எல்லாரும் அப்படி தான் சார். ஆனால் நான் மட்டும் எப்போவுமே அவங்கள, அதாவது அவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி கும்பிடுவேன், கண்ணை பார்த்து தான் கும்பிடுவேன். அவங்களும் என்னை கண்ணை பார்த்து கும்பிட்டா தான் நான் விடுவேன். இதுதான் என்னுடைய லாஜிக். அதனால நான் வந்து பயப்படுறது கிடையாது. எப்போவுமே கையை ஏன் அப்படி கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அவங்கள ஒரு கடவுளாக வீட்டுக்குள்ளே நுழையில அவங்கள வந்து ஒரு ஆதிபரா சக்தியா அப்படி தான் நான் அவங்கள நினச்சேன். எனக்கு அது மாதிரி தான் ஒரு தோற்றம். அவங்கள நான் மனசார அவங்கள வந்து இது பண்ணேன். அதனால வந்து அவங்கள கடவுளாக பாவிச்சு, கடவுளை மேலே இப்போ கைக்கு தலைக்கு மேலே கும்பிடணும், அம்மா பெற்றவங்களை வந்து நெஞ்சுக்கு நேரம் கும்பிடணும், அதுக்கு வயிற்றுக்கு அப்படி கும்பிடணும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சார். நீங்கள் அப்படி கூப்பிடுறது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அவங்க வந்து இப்போ என்னை வந்து முதல்லாம் அப்படி அவங்க பார்க்குற பார்வை இப்படி பிடிச்சவன் பாரு, இவன் எல்லாரும் ஒருத்தர் பார்க்குற நம்மளை பார்க்குறதுக்கு பயப்படுற, இவன் மட்டும் இப்படி பார்க்குறான் பாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. நான் வந்து நம்ம மனசில் ஒன்றும் தப்பு கிடையாது சார், நம்மள தெய்வமாக பார்க்குறோம். ஒரு இன்சிடென்ட் இருக்கு. இந்த இன்சிடென்ட் வந்து கொடநாட்டில் இருக்கையில் ஒரு நாள் வந்து சின்னம்மா இல்லாத பொழுது இன்னொரு டிஎஸ்பி, நான், டிரைவர், அம்மா, இவங்க மட்டும் அவங்க வந்து வெளியில் போகணும், கிளம்புங்க அப்படின்னாங்க. கிளம்பி போனோம். அவங்களுக்கு அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஃபேக்ட்ரியில் மேலேருந்து கீழே இறங்குறது மாதிரி இரும்பு படிக்கட்டு. இந்த இரும்பு படிக்கட்டில் மேலேருந்து கீழே இறங்கணும். அவங்க சின்னம்மா வந்து அவங்க இறங்க விட மாட்டாங்க. இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் நாங்கள் எதிர்பார்க்கல. அங்கே போன உடனே இன்னொரு டிஎஸ்பி இறங்க அப்படின்னாங்க. அவர் இறங்கிட்டாரு. நீங்கள் இறங்க அப்படின்னாங்க. நான் இறங்கி 4வது படிக்கட்டில் நின்றுக்கிட்டேன். இறங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் இறங்கக்கூடாதுமான்னு. நீங்கள் இறங்க நான் இறங்குறேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு கால் எடுத்து வைப்பாங்க, நான் ஒரு காலை கீழே எடுத்து வைப்பேன். 2வது அப்படியே இறங்கி கீழே இறங்கின உடனே என்னை ஒரு முறைச்சாங்க. முறைச்சிட்டு நான் எந்த தப்பும் பண்ணலாமா, என் வேலையை தான் செஞ்சேன் அப்படின்னு சிரிச்சிட்டாங்க.
இப்போ அவங்கள இப்போ பார்த்துட்டு இப்போ ஆஃபீஸர்ஸ் திரும்பும்போது வந்து ம். திரும்பக்கூடாது, அப்படியே பின்னாக்கி நடந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க வந்து. அப்படிலாம் இல்லை சார். அதெல்லாம் வந்து சும்மா அவங்க அது வந்து ஒரு ரொட்டீன் தானே சார், எல்லாத்துக்குமே தானே சார், அவங்களுக்குன்னு கிடையாது. நீங்கள் போலீஸில் மற்ற யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் இருக்கணுமோ அப்படி தான் சார். அவன் வந்து நீங்கள் பயந்துக்கிட்டு நீங்கள் அரசியல்வாதி நீங்கள் போகிறாங்க அப்படின்னா எப்படி வேணாலும் போவாங்க. அதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் போலீஸ் வேலை, செக்யூரிட்டி வேலையை நாங்கள் அதை கரெக்டாக செய்வோம் சார். அவங்கள வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்ப்போம் சார். ஒரு குழந்தைய நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போய் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றது மாதிரி தான் சார். அந்த ஒரு பச்சை குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு எப்படி கொண்டு போகணும், அது மாதிரி தான். சார் இப்போ இந்த படியில் இறங்கி வர இன்சிடென்ட் இப்போ அவங்க அம்மா உரைச்சாங்கன்னு சொன்னீங்க. இதை மாதிரி நீங்கள் அவங்க பாதுகாப்புக்காக சில நேரங்களில் அவங்க விரும்பாத சில விஷயங்களையும் நீங்கள் ஒரு கட்டுப்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்கும். அதெல்லாம் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க சார்? நான் இருந்த 10 ஆண்டுகளில் எங்கள் டீம் எல்லாம் வந்து இப்போ ஒரு எங்கள் கூட இருந்த அதிகாரிகளும் சரி, போலீஸும் சரி, நாங்கள் வெல் ட்ரெயின்டு சார். வெல் ட்ரெயின்டு அப்படின்னா இந்த வள்ளுவர் தாத்தா சொன்ன மாதிரி இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது மாதிரி, இந்த வேலையை இவன் செய்வான், இந்த வேலையை இவன் செய்வான், இதை தூக்கிட்டு போவான், இவன் அங்கே வைப்பான் கரெக்டாக, இவன் வந்து இதை எடுத்துகிட்டு வருவான், இதை ஃப்ளவர் பொக்கே வாங்குவான், இதை வாங்கி எப்போ பாஸ் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தனுக்குமே நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்போம் சார். இந்த பிஎஸ்ஓ இருக்கோம்ல, இந்த டிஎஸ்பிஸ் இருக்கோம்ல, ஒருத்தர் டியூட்டிக்கு வந்தான்னா அவன் என்ன டியூட்டி, அவன் எப்படி நிற்கணும், எப்படி பார்க்கணும், எங்கே பார்க்கக்கூடாது, செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படிங்கிற குரலை உணர்த்தி அவங்களுக்கு வந்து நல்லா சொல்லி கொடுப்போம் சார். அதனால வந்து அந்த டீம் எல்லாருமே அவன் வேலையை கரெக்டாக செய்ய வச்சிருவோம். வந்து அவங்கள பற்றி சொல்றது என்னன்னா ரொம்ப கண்டிப்பானவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களோட அனுபவங்கள் எப்படி சார்? அவங்க வந்து அன்பு, அறிவு, ஆளுமை இதனுடைய மொத்த உருவம் தான் சார் அவங்க. இப்போ அவங்க போயஸ்கார்டில் இருக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க, கொடநாட்டில் இருக்கும்போதும் பார்த்துருக்கீங்க. இந்த 2 இடங்களில் இருக்கிறதுக்கு ஏதாவது வித்தியாசங்களை உணர்ந்துருக்கீங்களா சார்? எங்கே அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க? ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காகத்தானே கொடநாடு சிலதாக ஒருக்க போகிறாங்க. அங்கே இருக்கையில் வந்து அப்பப்போ வெளியில் வந்து அவங்க தோட்டத்தில் வந்து அவங்க இந்த பேட்டரி கார் வச்சுருக்காங்க, அதில் வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் வருவாங்க. நாங்களும் பாதுகாப்புக்கு அப்படி போயிட்டே இருப்போம். போயஸ்கார்டில் இருக்கும்போது எப்படி சார்? போயஸ் கார்டனில் வந்து வெளியிலலாம் வரமாட்டாங்க சார், அவங்க உள்ளே தான் இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் அந்த உள்ளவங்க அவங்க வந்து புக் வாம்னு சொல்லுவாங்க, எப்போவுமே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர் சார். என்னை தான் ஹார்ட் ஒர்க்குன்னு நாம நினச்சிக்கிட்டு இருப்போம். அவங்க வந்து எல்லாத்தையும் விட பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். உங்கள் மருத்துவமனையில் இருந்த வரை காலகட்டம் வரைக்கும் நீங்கள் அவங்களோட பாதுகாப்பு அதிகாரியாக தான் இருந்திருக்கீங்க. கடைசியில் இந்த சுகமம் இல்லாமல் போனது இல்லைங்களா சார்? அது அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா சார்? செப்டம்பர் 22ஆம் தேதி இரவு நான் வீட்டில் இருக்கையில் மாலையில் எனக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ வந்து நான் உடனே அங்கே போகிறேன். போனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டாங்கன்னு தான் எனக்கு ஃபோன் வருது. நேராக அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். போகிறப்ப அப்படி இறங்கி எமர்ஜென்சிலேருந்து அம்மாவை கூப்பிட்டு வர்றாங்க. எமர்ஜென்சிலேருந்து அம்மாவை கூப்பிட்டு வரையிலையே அப்போ அவங்க சின்னம்மா வர்றாங்க, எங்கள் பிஎஸ்ஓ வர்றாங்க, ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்லாம் வர்றாங்க. வரையில் நான் போகிறப்ப அம்மா வந்து நல்ல கான்சியஸாக தான் இருக்காங்க. அம்மா போய் நான் வந்து முதல்ல போய் பார்க்குறேன்ல அம்மா அப்படிங்கையில் அம்மா என்னை நல்லா பார்த்து வந்துட்டாடா அப்படின்னு சொல்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என் கருப்புசாமி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அங்கேருந்து லிஃப்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த லிஃப்டில் இருந்து 2nd ஃப்ளோர் கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஒரு MDCCU அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் கேர் யூனிட் அதுக்குள்ளே கொண்டு போய் அதில் வந்து 8ஆம் நம்பர் அறையில் அவங்க இருந்தாங்க. நாங்கள் வந்து அதில் வந்து மொத்தம் 25 அறைகள் இருக்குது. 25 பேஷண்ட் அங்கே வந்து தங்குற மாதிரி அந்த ஒரு செட்டப்பு, அந்த MDCC அதில் வந்து மெடிக்கல் கேர் யூனிட்டு அதில் இவங்க அந்த ரூமில் இருந்தாங்க. அதுக்கு பக்கத்து அறையிலேயே அது பாதுகாப்புக்காக அங்கே சினிமா அப்படி இருந்தாங்கன்னு. இதுதான் சார் அப்போ அப்படி கொண்டு போனது. அன்றைக்கி போய் நான் 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் போயினேன். 12 மணிக்கெலாம் வந்து அவங்க ஒரு நார்மலாக அவங்க குரல் கேட்குது, பேசுகிறாங்க. முதல்ல அன்கான்சியஸாக இருக்கையில் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அவங்க குரல்லாம் கேட்குது. அவங்க ரூமுக்கு போக முடியாது, எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அந்த இடத்துலேருந்து அவங்க குரல் கேட்குது. பூங்குன்றனை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில் வழக்கமாக பூங்குன்றனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அதிகாரிகளுக்கு செக்ரட்டரிஸுங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. 23ஆம் தேதி காலையில். அப்போ 24ஆம் தேதி எல்லாம் அப்போ அங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 26ஆம் தேதி அவங்கள வந்து வெளியில் அங்கேருந்து 2வது ஃப்ளோர்லேருந்து
கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூப்பிட்டு வர்றாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காண்டி. கீழே போய் ஸ்கேன் எடுத்துட்டு திரும்பி மேலே வந்து அவங்கள லிஃப்டில் இருந்து அந்த எம்டிசிசி யூனிட்டுக்கு அப்படி தள்ளிட்டு வரையில் அந்த ஸ்ட்ரெச்சரில் நான் முன்னாடி இருக்கேன். லெஃப்ட் சைடில் இன்னொரு டிஎஸ்பி, ரைட் சைடில் ஒரு டிஎஸ்பி, சின்னம்மா, மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்கெல்லாம் வரையில் அவங்க சொல்கிறாங்க ஒரு பிஎஸ்ஓ பேரை சொல்லி, பயப்படாதீங்க, இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு போயிடுவோம், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவங்க சொன்னது அத்தனை அங்கே இருந்த அந்த டாக்டருக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னைக்கு 26ஆம் தேதி. அப்புறம் அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் இருக்கையில் அப்புறம் 29லேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் அதாவது ரொம்ப முடியாத போயிருக்கிற நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் டாக்டர்ஸ் சொன்னாங்க. எல்லாம் இப்போ இந்தந்த டாக்டரை வந்தாங்க போனாங்க. ஜான் பீலே அப்படின்னு லண்டன்லேருந்து வந்தாங்க. எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. அக்டோபர் 6ஆம் தேதி ஒரு 1:30 மணியை போல் அப்போ நான் அங்கே நான் அதாவது நான் இருக்கிற இடத்துல தான் எல்லோரும் இந்த ஷூவில் இருக்கிற அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் டாக்டர்ஸ், எந்த ஸ்டாஃபுமே அந்த இடத்துல வந்து ஷூ ரிமூவ் பண்ணிக்கிட்டு சி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர், இவர் வந்து ஆபத்தான நிலையை தாண்டிட்டார் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார். எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க அந்த டாக்டர்ஸ் டீமு. இப்போ எங்களை தாண்டி தானே போகணும் டெய்லி, எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். அது மாதிரி அங்கே வந்து அதில் இது வந்துட்டாங்க. அப்போ நான் இப்போ இதுக்கு நடக்குது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அப்படியே டெவலப்மெண்ட்டு நல்லா அப்படி இருக்காங்க, அதை இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு 17, 18 அந்த தேதியில் வந்து நான் என்ன சொல்கிறேன், எல்லோரும் அப்போ தான் நான் இந்த பிரார்த்தனை பாடல்கள்லாம் நான் எழுதி கொடுத்துருக்கேன். எல்லோரும் போய் பிரார்த்தனை பண்ணாங்க. எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் கட்சிக்காரங்கள் இல்லாதவங்களும் இந்த அமாவாசை நல்லா வரணும், பிழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணாங்க. எல்லோரும் சாமியை வேண்டிக்கிட்டாங்க. அப்படிலாம் அதெல்லாம் எல்லாம் பேப்பரில் சொன்னாங்க, டிவியில் சொன்னாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த 16, 17 நான் இதுக்கு நான் வேண்டிக்கிட்டேன், வந்து சரியாகிட்டாங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்களுக்கு லீவு கொடுக்குறதே அம்மா தான், அது சிஎம் தான். அவங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்து அந்த மாதிரினா அவங்களுக்கு வேண்டிக்கிட்டதுனால நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு 17, 18 லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தேன். அதை எழுதி கொடுத்தா அந்த சிஎம் அம்மா அவங்கக்கிட்ட போச்சு. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து சின்னம்மா வந்து அப்போ வந்து இன்னொரு டிஎஸ்பி என் கூட இருக்கார். அவர் 2 பேர் இருக்கையில் சின்னம்மா வந்து, கருப்புசாமி, அம்மா வந்து அம்மாகிட்ட சொன்னேன், கருப்புசாமி ஐயப்பன் கோயிலுக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டாராம் அப்படின்னு நான் சொன்னேன், உங்களை போயிட்டு வர சொல்லிட்டாங்க, யூஆர் பெர்மிட்டட், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி போயிட்டு வந்து பிரசாதம் கொடுத்ததுன்னா அப்புறம் 19ஆம் தேதி இந்த ரூமில் இருந்து நார்மல் ரூமுக்கு இங்கேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்கள வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு வெளியே அந்த வறண்டா வழியாக அதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து நாங்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் தான் கூட இருப்போம். அப்போ அவங்கள தள்ளிக்கிட்டு வரையில் எதிர்த்த மாதிரி நான் நின்றுக்கிட்டு அப்போவும் இப்படி கையை தூக்கி கும்பிட்டேன். இவனுக்கு அவங்க திருப்பி கையை தூக்கி கும்பிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்போ தான் பல்லெல்லாம் வந்து, அதாவது நான் அப்போ அந்த பார்த்த உருவத்துக்கும் ஒரு மாதம் மருத்துவமனையில் இருந்ததற்கான அடையாளமோட ஒரு சீக்காளி அம்மாவை நான் பார்த்தேன். அப்படி போயிட்டு எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக போச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப அழுதேன்னு வச்சுக்கிறேங்களேன். ரூமில் போயிட்டு என்ன எல்லாம் ஆறுதல்லாம் பண்ணாங்க, அப்படி இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளொரு மேனியும் பொழுது வேண்டுமா நல்லா ஹெல்த்தாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருந்தாங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் ஓரளவுக்கு அவங்க திரும்பி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க திரும்பி வாங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் திடீர்னு திரும்ப அவங்க நிலைமையோட மோசமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஒரு அங்கேயே நடந்த இது வந்து எனக்கு நடந்த நிகழ்வை தான் நான் சொல்கிறேன். நான் பேசுனதை நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து அப்போ அங்கே ஒருத்தர் டாக்டர் வர்றாரு. அந்த டாக்டர்கிட்ட அவர் என்கிட்ட நல்லா பேசுவார். சார், அம்மாவை என்னைக்கு சார் நாங்கள் கூட்டிகிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஸ்ட்ரெச்சரில் வர்றதுன்னா இப்போவே கூப்பிட்டு போயிடலாம், நடந்து கூட்டிகிட்டு வர்றதுன்னா இன்னொரு 10 நாள் ஆகும்னாரு. 3 மணிக்கு. ஆனால் 4:15 மணிக்கெலாம் அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் டியூட்டியில் இருக்கேன். அப்போ சவுண்டு கேட்குது. ஐயோ, அந்த சின்னம்மா எல்லாரும் சத்தம் கேட்குது. அப்புறம் ஓடினா நான் அப்போ இன்னொரு டிஎஸ்பியும் பாதுகாப்பில் இருந்தார். போய் 2 பேரும் போய் பார்த்தப்ப இவங்களை வந்து அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் உள்ளேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து ஒரு சேரில் உட்கார வச்சாங்க.
அப்போ உள்ளே வந்து அதுக்கு அப்போ டக்கு இது பண்ணி அப்புறமா அவசரமாக 5-6 டாக்டர்ஸ் இருந்தாங்க. ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. டெக்னீஷியன் இவங்கெல்லாம் இந்த எக்மோ மிஷின் அவங்களுக்கு பொருத்தி அதை சரி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த செயற்கை சுவாசம் இது பண்ணுறது, அதாவது நுரையீரலும் இதயமும் இதை அவங்கள இது பண்ணுறது மாதிரி எக்மோன்னு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிட்டேன். நான் வந்து DCFSC படிச்சிருக்கேன். அப்போ அதை இது பண்ணி அங்கே சரி பண்ணிக்கிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். சசிகலா வந்து ரொம்ப அழுதாங்க. அப்புறம் நர்ஸ் வெளியே கூட்டு வந்து சேர்ல உட்கார வச்சிருந்தாங்கன்னு சொன்னீங்க. அப்போ எப்படி இருந்தாங்க? அவங்க எப்படி இருந்தாங்க சசிகலா? அவங்களே வந்து ரொம்ப மயக்க நிலையில தான், அந்த மயங்கி போகிற மாதிரி ரொம்ப இதாகி ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக எல்லாம் வந்து நீண்ட காலம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க வந்து. ஸோ அதை பற்றி நிறைய கதைகள் வெளியே வந்துக்கிட்டே இருந்தது வந்து. அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே அங்கே இருந்திருக்கீங்க வந்து, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வந்து. ஸோ யார் யார் பார்க்க வந்தாங்க, என்னென்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? வர்றவங்களையெல்லாம் ரிசீவ் பண்ணி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதிகாரிகள் வந்தாலும் சரி, அரசியல்வாதிகள் வந்தாலும், தலைவர்கள் வந்தாலும் சரி, அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்கள பதில் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ காலையில இருந்து இரவு வரைக்கும் அவர் தம்பிதுரை சார் இருப்பாருங்க சார், அவர்கிட்ட வந்தால் விசாரிச்சுட்டு போவாங்க சார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்போ வந்து ஜெயலலிதாவை பார்க்கறதுக்காக நான் இருக்கிறப்ப வரல. நான் 3 பேர் டியூட்டியில் இருப்போம். நான் இருக்கிறப்ப வரல. அப்போ என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். அது மாதிரி ராஜாத்தி அம்மா வரையில நான் இருந்தேன். நான் இருந்து அவங்கள கூப்பிட்டு போய் எங்களுக்கு இருக்கிற செக்யூரிட்டி ரூமில் உட்கார வச்சு சின்னம்மா வர வச்சு அவங்க கிட்ட வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டு போனாங்க சார். அப்படி வந்தவங்க யாரும் ஜெயலலிதாவை பார்த்தாங்களா சார்? பார்த்தாங்களான்னு சொல்கிறோம்ல. அங்கே வந்து அவங்களுக்கு டாக்டர்ஸ், ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர்ஸ் எத்தனை பேர், அத்தனை டாக்டரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ளே இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட் பார்க்குறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் ஓனர் அவர் டெய்லி வந்துடுவார். பிரதாப் ரெட்டி, விஜயகுமார் ரெட்டி எல்லாம் வந்து பிரதீப் ரெட்டியா இன்னொரு அம்மா இருக்குது, அவங்க எல்லாரும் வந்து பார்த்துருவாங்க சார். பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நானே 4 தடவை பார்த்துருக்கேன் வெளியில் வர்றப்ப. நான் சொல்கிறேன் 19ஆம் தேதி, 7ஆம் தேதி, 26ஆம் தேதி நான் பார்த்துருக்கேன். கார்டியோ அரெஸ்ட் மாதிரி வந்து திடீர்னு இறந்து போயிட்டாங்க. ஆமாம் சார். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா சார்? நீங்கள் அன்னைக்கு என்ன, நான் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர், வெளியில் வந்து நான் ஓடி போய் பார்க்குறப்ப இதுதான் நடந்தது. அந்த அம்மா வந்து வெளியே வந்தாங்க. உள்ளே வந்து எக்மோ மிஷின்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து, அதாவது இப்போ இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது நீங்கள் இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல், இந்த இவர் என்ன அந்த மிகப்பெரிய 10,000க்கு மேலே ஆப்ரேஷன் பண்ண சரியண்ணா, அவரை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே அவரால் இது பண்ண முடியல. அட்டாக் எப்படி வருதுன்னு அது சொல்ல முடியாது சார். செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ வெளியே வந்து நீங்கள் ஒரு அம்மா ஒரு தெய்வமாக நினைச்ச ஒரு ஆள் அப்படிங்கிற அடிப்படையில் நான் கேட்குறேன். இப்போ வெளிநாட்டுக்கு அவங்கள கூட்டு போயிருந்தா காப்பாற்றிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இவங்க காப்பாற்றிட்டாங்க சார். காப்பாற்றி நல்லா தானே சார் இருக்காங்க. ரொம்ப டேஞ்சர் இதுலேருந்து வந்து நல்ல நானே கேட்குறேன். அதுக்கு தான் நான் சொன்னேன், 3 மணிக்கு அவர் கேட்குறாரு, என்னைக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னு கேட்குறேன் சார். அதுக்கப்புறம் இந்த விதி வந்து அப்படி வருதுன்னு என்ன பண்ண முடியும்? எய்ம்ஸ் டாக்டர் வந்தாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. வெளிநாட்டு டாக்டர்ஸு அவங்க தான் இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும். அவங்க வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதிலே சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா அவங்க ட்ரீட்மெண்ட்டில் அந்த இது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இது வந்து அத்தாரிட்டியும் அவங்க நல்லா தான் பார்த்தாங்க சார். அவங்களுக்கு அந்த கட்டத்தில் ஒரு கால் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது, அது உண்மை தானே? அது ராத்திரி 11:15 வந்து டெத்து டிக்ளரேஷன், டாக்டர்ஸ் டெத்து டிக்ளரேஷன் கொடுத்தா சொன்னாங்க. 5ஆம் தேதி இரவு டிக்ளரேஷன் கொடுத்த உடனே தான் அதுக்கப்புறம் தான் எம்பாமிங் டாக்டர்லாம் வந்தாங்க. வந்து அவங்களாம் செக்அப் பண்ணி, அந்த அம்மா வந்து எனக்கு தெரியும், நான் இங்கே அடிக்கடி அவங்க சுதா சேஷன் மேடம் வந்து இதெல்லாம் பேசுகிறதுக்கு வருவாங்க. அப்போ எனக்கு அறிமுகமானவங்க தான். கிருஷ்ணாமி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நாங்களே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவங்க தான் எம்பாமிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த டெத்து டிக்ளரேஷன் சொன்ன உடனே நான் உள்ளே போய் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்ப பார்த்துட்டு ரொம்ப நான் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு அப்போ வந்து அந்த மிஷினில் வந்து அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ எப்படி நீங்கள் டெத்து டிக்ளேர்னு சொல்கிறீங்க? இப்போ இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த மிஷினில் இருக்கிற வந்து அப்படின்னு சொல்லிடலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு இப்போ அம்மா அப்பா இது பண்ணி கும்பிட்டு போங்கன்னாங்க. நான் போய் 2 காலை தொட்டு கும்பிட்டுட்டு அழுதுட்டு, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டு
அங்கே அவங்க போயஸ் கார்டில் அந்த ஹாலில் வச்சு தான் அந்த இறுதி சடங்கு செய்கிறதுக்காண்டி கை கட்டு கால் கட்டு பாய் கட்டுலாம் போட்டாங்க. அப்போ நான் உள்ளே தான் இருந்தேன். தேவாதின்னு அவர் தான் சடங்குலாம் பண்ணவர். அவர் சின்னம்மா அவங்களுக்கு நானும் அவங்க கூட இருந்து அந்த காலை 2 கட்டை விரலை இழுத்து கட்டுறதுக்கு நானே இருந்து கூட நானும் அவங்க கூட இருந்து பண்ணேன். அப்போ வந்து ஐயப்பன் ஒரு டிரைவர் இந்த அவருக்கு அங்கே தான் இருந்தார். அவர் பேட்டிலையும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே. ஸோ அந்த போயஸ்காலில் வந்து அந்த சடங்குகள்லாம் பண்ணப்பட்டுன்னு சொன்னீங்களா சார்? சடங்குலாம் யார் பண்ண? சடங்குன்னா அவர் தேவாதி தான் சார். அவங்க வீட்டில் சாமி கும்பிட்ற கோயிலுக்குலாம் எல்லாத்துக்கும் அந்த அம்மா இப்போ எல்லாத்துக்கும் வருவார். அப்போ அவர் தான் அன்னைக்கு வந்திருந்தார். ஸோ அதுக்கு பிறகு போயஸ்கால்லேருந்து அவங்க உடல் வந்து பொதுமக்கள் பார்வைக்காக கொண்டு வரப்பட்டது. அப்புறம் சடங்குகள்லாம் நடந்தது. அப்போ என்னென்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இங்கேருந்து ராஜாஜி ஹாலில் கொண்டு போய் வச்சாங்க சார். அப்புறம் அங்கேருந்து இப்போ இதில் போய் எம்ஜிஆர் சமாதி பக்கத்தில் அந்த இதில் இருந்து இறுதிச் சடங்கு அங்கே போய் இது பண்ணாங்க சார். அங்கே போகிறப்ப என்னால் வந்து ரொம்ப நான் வந்து உண்மை அன்கான்சியஸ் ஆகி உள்ளேயே போக முடியாமல் அந்த ஒரு ஓரத்தில் நான் அங்கே இதில் வந்து அந்த வளையத்தை விட்டு நான் காலையிலேருந்து சாப்பிடல. ஒரு அங்கே கூட்ட தள்ளி கிள்ளி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி மனசு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நடா இப்படி போயிடுச்சு அப்படின்னு அந்த ஒரு ஓரத்தில் அங்கேயே இருந்தேன். அப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த துப்பாக்கி சுடுற சவுண்டு எல்லாம் கேட்ட உடனே ஆகா எல்லாம் முடிஞ்சு போச்சு போட்டிருக்கு அப்படின்னு இப்படி எந்திரிச்சு பார்த்தேன். இப்போ எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாரும் போய் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் போய் எல்லாம் போய் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் அங்கேருந்து ஓடி போய் மண்ணள்ளி போட்டு அம்மா போயிட்டு வாங்க. நீங்கள் இந்த பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தீங்கல்ல சார், இதுக்காக உங்களுக்கு தனி பயிற்சிகள் எதுவும் கொடுக்கப்பட்டுதான்? எல்லாத்துக்குமே தனிப்பட்ட பயிற்சியே இருக்குது சார். பாதுகாப்பு ஃபிசிக்கல், மென்டல் அண்டு டெக்னிக்கல். இந்த பாம் டிஸ்போசல் பாம் இருந்து அது கூட ட்ரைனிங் கொடுப்பாங்க சார். அது என்ன விதமான பயிற்சிகள் கொடுக்கப்படும் சொல்ல முடியுமா சார்? அந்த துப்பாக்கி சுடுறது எப்படி, துப்பாக்கி ஹேண்டில் பண்ணுறது எப்படி, விஐபி கிட்ட வர்றான்னா அவனை தூரத்துல இருந்தே பார்த்து அவனை ஜட்ஜ் பண்ணணும். அது வந்து இன்டெலிஜென்ட் ட்ரைனிங். அதை வந்து நீங்கள் குடிச்சு குடிவரப்பேன் வரான்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இவன் எங்கேயாவது அங்கேயாவது வர்றதே சரியில்லையா. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு சிலர் ஒரு காலங்காத்தால ஒரு 6 மணிக்கு ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் கார்டு கொடுக்குறாரு. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காரு. வந்து எங்கள் இப்போ அதை அக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறோம்ல, அங்கே இருந்துட்டு நான் டாக்டரு அம்மா வர சொல்லியிருக்காங்க, நான் பார்க்கணும் அப்படின்றார். என்கிட்ட வந்து தகவல் சொல்கிறாங்க. நான் போய் அவரை பார்க்குறேன். என்ன சார் அம்மா வர சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எப்போ தகவல் வந்துச்சு? ராத்திரி 12 மணிக்கு வந்துச்சு. எங்கே வர சொன்னாங்க? போயஸ் கார்டனுக்கு வர சொன்னாங்க அப்படின்னாரு. அப்போ இவங்க நீங்கள் நான் யாருங்கிறத விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. பக்கா எம்பிபிஎஸ் டாக்டர் இதெல்லாம் இருக்குது. பார்த்துட்டு எனக்கு டவுட் வந்துருச்சு. ராத்திரி 12 மணிக்கு சொல்லி அவர் இங்கே வர சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து மென்டலி டிஸார்டர் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியா சார், அவங்க கடலூருக்கு போயிட்டாங்களே முன்னாடியே கிளம்பி அப்படின்னு. கடலூருக்கு போயிட்டாங்களா சார்? சீச்சோ, நான் வர்ற வழியில் கூட பார்க்கலையே. சரி சார், நான் போய் பார்த்துறேன் சார் கடலூர்னு அப்படின்னு கிளம்பி போயிட்டார். இப்போ இதை வந்து அதை நம்ம விசாரிச்சு அதை கண்டுபிடிக்கணும் சார். இந்த மாதிரி வந்து நிறைய பயிற்சியில தான் அதெல்லாம் இது பண்ண முடியும் சார். எக்ஸ்பீரியன்ஸில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கான இந்த மாதிரி எல்லாம் நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம் சொன்னோம்னா இது தானே அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். இந்த மாதிரி வருவான், மருந்து குடிச்சிட்டு வருவான், இங்கே வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வருவான், அவனெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாமே நீங்கள் இதை கட்டிக்கிட்டு வருவான். ரெக்கமெண்டேஷனுக்காக நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அப்போ அவங்களெல்லாம் பக்குவமாக எடுத்து சொல்லி அவங்க கொடுக்குற பெட்டிஷனை வாங்கி உள்ளே கொடுத்துருவோம் சார். அது வந்து அவங்க எங்களுடைய வேலை வந்து இதுதான். இப்போ அதுக்குன்னு ஆள் வச்சுருக்கோம். அவங்க மூலமாக தவறு கொடுத்துட்டு அவங்களுக்கு பதில் வாங்கி சொல்லி அனுப்பி விட்டுருவோம். இந்த மாதிரி சில அதிகாரிகள் எல்லாம் அரசியல் முக்கியஸ்தர்கள் அந்த மாதிரி சிலரை வந்து வரும்போது நீங்கள் அவங்கள மறுக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய அதிகாரிகள் வந்தாலும் நாங்கள் வந்து பக்குவமாக எடுத்து சொல்லி எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க சார். இந்த டைமில் வந்து இவங்க யாரையும் இங்கே அனுப்பக்கூடாது அப்படின்னா அமைச்சர்கள்கிட்டே நாங்கள் சொன்னோம்னா நாங்கள் உடனே கேட்டுக்குருவாங்க சார். கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இது வரைக்கும் 10 வருஷ அனுபவத்தில் நடந்ததில்லை சார். ஒரு நாள் கூட முதலமைச்சர் அம்மா வந்து என்னையெல்லாம் தனியாக கூப்பிட்டு நீங்கள் என்ன அந்த தப்பு பண்ணீங்க இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்லாம் அவங்க சொன்னது கிடையாது சார். இந்த மாதிரி ஒரு CD எழுதி ஒரு பாட்டு எழுதி ஒரு CD கொண்டு போய் கொடுத்தேன் என்னுடைய பிறந்த நாளைக்கு. அவங்க அந்த எப்போ கொடுத்தேன் அப்படின்னா அவங்க எப்படி வருவாங்கன்னா சார், வீட்டில் இருந்து வரையிலேயே ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும். அதுவே ஒரு பரையடு மாதிரி. அங்கே உள்ளே இருக்கிறவங்க கதவை திறப்பாங்க. கதவை திறந்து நிலப்படிக்கிட்டு வந்த உடனே அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி நாங்கள் PSO 3 பேர், APSO 3 பேர் 6 பேர் வரிசையாக அனுப்புவோம். புரோட்டோக்கால் படி வரிசை எங்களுடைய சீனியாரிட்டி படி வந்த உடனே எங்களுக்கு கும்பிடு. நாங்கள் எல்லோரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கும்பிடு. அங்கேருந்து 2 ஸ்டெப்பு வைப்பாங்க. அப்படி ரைட்டில் பார்ப்பாங்க.
அங்கே வந்து டிரைவர் இருப்பார், வண்டி ஓட்டுற டிரைவர், அவர் கும்பிட்டுக்கு நிற்பார், அவருக்கு ஒரு கும்பிடு. அங்கேருந்து 2 ஸ்டெப் வைப்பாங்க, லெஃப்டில் திரும்புவாங்க, அங்கே அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் அதிகாரிங்க சிஎம்ஆர் இருக்கையில் செக்ரட்டரிஸ்லாம் கூட நிற்பாங்க, அங்கே ஒரு கும்பிடு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கீழே இறங்கி ஒரு சின்ன அரை அடியில் அந்த இது இருக்குது, இறங்கி நேராக வருவாங்க. வந்து அங்கே பிள்ளையார், அந்த முதல்ல சொன்னல மார்பிளில் இருக்க பிள்ளையாரை கும்பிட்டு ரைட்டில் திரும்பி அங்கே போய் வண்டியில் முன்னால் ஏறிக்கிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய ருட்டீன் இது. அந்த மாதிரி பண்ணையில் அந்த நான் வந்து வரையில் அந்த இடையில மறைச்சிட்டு, ஆமாம் இது சீடியை கொடுத்தேன், எனக்கு பிறந்த நாள்மா அப்படின்னேன். நல்லா இருங்க அப்படின்னு ஆசிரியம் பண்ணிட்டு உள்ளே இருந்த அந்த பையனை கூப்பிடு அப்படின்னாங்க. அந்த பையனை கூப்பிட்டு இந்த சீடியை கொடுத்து, ஏன் டேபிளில் வை, நான் நைட்டுக்கு வந்து கேட்குறேன், நான் அந்த மாதிரி அந்த டேபிளில் வை அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் அப்படி போனவங்க பிள்ளையாரை கும்பிட்டு மறுபடியும் திரும்பி இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு, கருப்பசாமி இங்கே வாங்க அப்படின்னாங்க. கூப்பிட்டு, எத்தனாவது பிறந்த நாள் அப்படின்னாங்க. 57வது பிறந்த நாள்மா. சிரஞ்சீவியாக இருங்க அப்படின்னாங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு சிரஞ்சீவியாக இருங்க அப்படின்னு வந்து அவங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் அவங்க சொல்ல, எல்லாம் நல்லா இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஆசீர்வாதம் எனக்கு பண்ணாங்க சார். அது வந்து எனக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்த மாதிரி சார். அது ஒரு ரெகக்னைசன். இன்னொன்று, ஜெயிலில் இருந்து பெயிலில் வந்து நீங்கள் யார்கிட்டையுமே பேசுறது கிடையாது, அவங்க ரூம்லேயே இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்ரீரங்கம் பை எலெக்ஷன் முடிஞ்சுட்டு அங்கே வளர்மதின்னு ஒரு அம்மா எம்எல்ஏவா செலக்ட் ஆகி அவங்க வந்து அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காண்டி பாயஸ் கார்டன் வர்றாங்க. அதுக்கான மேலே ஒரு அறை இருக்குது. அவங்க எல்லாம் அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லாரும் வர வச்சு, இவங்களாம் வர வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ வந்து அம்மா, நானும் இன்னொரு பிஎஸ்ஓ 2 பேரும் தான் இருப்போம். அம்மா வந்தாங்க, போய் அவங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அவங்க வர்றாங்க. வர்றப்ப நான் வந்து முன்னால் வர்றேன், அவர் பின்னால் வர்றார். பார்த்துக்க முன்னால் வந்தோடனே என்கிட்ட வந்த உடனே கருப்பசாமி அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கிட்ட போன உடனே, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இது ஏன் அப்படின்னா, என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அவ்வளோ பேர் மத்தியில். அப்போ அங்கேருந்து கீழே இறங்கி வந்த உடனே எங்களுடைய எனக்கு சீனியர் அதிகாரி எஸ்பி முத்துசாமின்னு இருக்காங்க, திரு முத்துசாமி, இப்போ வந்து ஐஜியாக இருக்காங்க. அவர், கருப்பசாமி சூப்பர் கருப்பசாமி, உங்களை நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க கருப்பசாமி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாக தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க கையால் அவங்கக்கிட்ட வந்து தமிழக முதல்வர் பதக்கம் வாங்கினேன் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில். அதுக்கான போட்டோக்கள்லாம் இருக்குது. அது இல்லாமல் 2011 2016 வரைக்கும் அவங்க வந்து சிஎம்மா ஆகஸ்ட் 15க்கு கொடியேற்றுவாங்க. அதுக்கு முன்னால் 2-3 டேஸ் ஒத்திகை பார்ப்பாங்க. ஒத்திகை பார்த்துட்டு அதுக்கு நாள் வந்து கடைசி ஒத்திகைக்கு பக்காவாக அம்மா வர்றது மாதிரியே இருக்கும். அதில் வந்து சிஎம் மாதிரி ஒருத்தர் ஆக்ட் பண்ணணும். அதில் நான் அந்த 5 வருஷமும் நான் தான் சிஎம் வீட்டில் இருந்து அங்கே போக வரைக்கும் ஆக்ட் பண்ணி அந்த மரியாதையெல்லாம் வாங்கி அந்த கொடியெல்லாம் ஏற்றி, அப்போ அவங்கள மாதிரியே நடந்து அந்த எத்தனை ஸ்டெப்பு அப்படின்லாம் அதை பார்ப்பாங்க. வேறு எத்தனை, அப்போ அந்த ஓரளவுக்கு அவங்கள மாதிரி அந்த ஸ்டெப்பெல்லாம் நடந்து அந்த டைம்லாம் எடுத்து அந்த அதிகாரிகள்லாம் வரிசையில் பார்த்துட்டு பரேடு பார்த்து எல்லாம் அந்த ஒரு மரியாதை வந்து என்னமோ நானே முதலமைச்சராக இருந்தது மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு சந்தோஷம். நாள் முழுக்க அவங்களோட ரொட்டீன் இது எப்படி இருக்கும் சார்? நாள் முழுக்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ரொட்டீன் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. வெளியில் வர்ற டூர் ப்ரோக்ராம், அவங்க டியூட்டி ப்ரோக்ராம் தான் எங்களுக்கு தெரியும். இரவு நேரத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப நேரம் 12 மணிக்கு மேலே தான் வந்து அவங்க ரூம் வரல, லைட் எரிஞ்சிச்சுன்னா அவங்க வீட்டில் அலாரம் பெல் அடிச்சிச்சுன்னா அவங்க விழித்து கொண்டு இருக்கிறார்கள், மற்றவர்களோட பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ எங்ககிட்ட வந்து நீங்கள் 12 மணிக்கு அவங்க தூங்க போனாங்கன்னா கூட 1:30 மணிக்கு எழுப்ப சொல்லியிருக்காங்க, 2 மணிக்கு எழுப்ப சொல்லிடுவாங்க. எழுப்ப சொல்கிறாங்கன்னா எங்கள் இது அவருடைய அந்த பிஏ சொல்லுவாங்க. நாங்கள் பிஏ கிட்ட அந்த பாயிண்ட் சொல்லி அவங்களை எழுப்புறதுக்கான அந்த பெண்மணிகள் இருப்பாங்க, உதவியாளர்கள், அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்காத இரவுகள்லாம் கூட இருந்திருக்கு, நாங்கள் கண்காணிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பாளி சார். உழைச்சதுனால தான் அந்த அளவுக்கு அவங்க உயர்ந்து இந்த உச்சமான ஒரு நிலையை அடைஞ்சு ஆளுமை தன்மையெல்லாம் இருந்திருக்காங்கங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் சார்.
பாதுகாப்பு தான் உங்களோட பணி அப்படிங்கிறப்ப அவர் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடுவாரு, அதை நீங்க சோதனைக்கு உட்படுத்துவீங்களா? வீட்டில் இருக்கையில் நாங்கள் சோதனைக்கு உட்படுத்த மாட்டோம். வெளியில் போனால் சோதனைக்கு உட்படுத்துவோம். சாதாரண பெரிய ஸ்பெஷல் ஃபுட்டுலாம் கிடையாது. சாதாரண நார்மலாக வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. இல்லை என்ன மாதிரி உணவுகளை விரும்பி சாப்பிடுவார் அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படி அவங்க சொல்லிக்கிற நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பு வகைகள் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லாங்கிறது இல்லை. நாங்கள்லாம் பார்க்கற வாழைப்பூ வடை போயிருக்கு. போனால் நான் இந்த நாள் போச்சுன்னா 2 வடை சாப்பிட்ருப்பாங்க. அவங்க தகுதிக்கு சார் பெரிய ஸ்டார் ஹோட்டல் செஃப் வச்சு பண்ணலாம். இவங்க சாதாரணமாக குக்கு நம்ம செட்டிநாட்டிலேருந்து குக்கை வச்சு தான் அவங்க வீட்டு சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு 3 வேளைக்கும் டியூட்டியில் இருக்கிறப்ப எங்களுக்கு அவங்க வெளியில எல்லாம் போகிறப்ப அவங்க வீட்டு உணவை எங்களுக்கு கொடுப்பாங்க சார். நிறைய செல்ல நாய்கள் வளர்த்தாங்க 6/12/2016 அவங்க இதுக்கு சமாதியாக வரைக்கும் அவங்களுக்கு அலுவல் பண்ணேன். அப்பெல்லாம் அவங்க நாய் வளர்த்தது இல்லை சார். அதை பற்றி எனக்கு தெரியாது. வயஸ்களில் இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரி பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுப்பீங்க, அது மாதிரி கொடநாளில் இருக்கும்போது என்ன மாதிரி பாதுகாப்புகள் கொடுக்கப்படும்? அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க சார். நாங்கள் கீழே எல்லா இடத்துலையுமே 3 அடுக்கு பாதுகாப்புங்கிறது தான். அதுதான் சிஸ்டம். அந்த இதை எல்லா இடத்துலையும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சிறுதாவூர் போனோம்னா காஞ்சிபுரத்துல இருந்து அந்த இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் நாங்கள் இருப்போம். அதாவது அந்த 3 ரவுண்டு இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு நாங்கள் இருப்போம். 2வது அக்சஸ் கண்ட்ரோலுக்கு எங்கள் இந்த கோர்சலில் சிஎம்ஆ இருக்கையில் கோர்சல் ஆளே இருப்பாங்க. இந்த சிஎம் செக்யூரிட்டி ஆளே இருப்பாங்க. சிஎம்ஆ இருக்கையில். சிஎம்ஆ இல்லாமல் இருக்கிறப்ப அந்த அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த எஸ்பி அவங்க டீம் அனுப்புவாங்க சார். அதே மாதிரி கொடநாட்டிலையும் அங்கே ஊட்டி எஸ்பி அந்த மற்ற அந்த அவுட்டர் கண்ட்ரோலுக்கு அவங்க ஆள் அனுப்புவாங்க. அவங்களுக்கு நாங்கள் பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து நான் பிஎஸ்ஓவாக இருக்கோம்ல அவங்களுக்கு கொடுத்து டியூட்டி வாங்குவோம் சார். 2015 வெள்ளம் வந்தப்ப ஜெயலலிதாவுக்கு தகவல்கள் பின்னாடி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்தது. நீங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் அங்கே தான் இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா சார்? சார் என்னுடைய அனுபவப்படி 2015 வெள்ளத்தை பெஸ்ட்டாக டீல் பண்ணாங்க. ரொம்ப நல்லா டீல் பண்ணாங்க சார். அதுக்கு இங்கே ஆந்திரா கேரளால இருந்தெல்லாம் அந்த லேபரை ஹையர் பண்ணி அவங்கள வச்சுட்டு இந்த ரிலீஃபுக்கு ஆயுதங்களில் அந்த மிஷனரிஸ் எல்லாம் இது பண்ணாங்க சார். இதே காலகட்டங்களில் ஜெயலலிதா கூட தான் அவங்க சசிகலா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தோழியா தாயா ஒரு தமக்கையா எல்லாம் ஒரு கலந்த அந்த மாதிரி ஒரு உதவியாளராக நல்ல அவங்களுக்கு அங்கே அதாவது ஒரு அரவணைப்பு ஒரு அன்பு. கார்ல இருந்து இறங்கின உடனே அவங்க வந்துட்டியாம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த இவங்க எதிர்பார்ப்பு. இவங்களே வெளியில் போயிட்டு வர்றதுல என்னப்பா வந்துருச்சா அப்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப பாசமாக இருப்பாங்க சார். அப்படிங்கிறது தான் ஓஎஸ்கனில் அவங்களோட பணிகள் என்னவா இருக்கும்? அவங்களுடைய பணிகள் அம்மாவுக்கு எல்லா பணிகளையும் இவங்க செய்வாங்க சார். இப்போ நீங்கள் வழக்கமாக ரெகுலராக ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ அது என்ன மாதிரி பாதுகாப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற சம்மந்தமாக உங்களுக்கு என்ன மாதிரி ஆலோசனைகள் வழங்கப்பட்டது, இல்லை நீங்கள் யார்ட்டையாவது ஆலோசனைகள் பெற்றீங்களா? அப்படி அங்கே பாதுகாப்புக்கு சார் காலையிலேயே டிஜிபி வந்துடுவார், காலையிலே கமிஷனர் வந்துடுவார், காலையிலே எங்கள் எஸ்பி வந்துடுவார், ஐஎஸ் இன்டெலிஜென்ட் ஐஜி வந்துடுவாங்க. எல்லா போலீஸ் காவல்துறை இல்லாமல் இங்கே இருப்பாங்க சார். ஹெல்த் செக்ரட்டரி இருப்பார். அவங்களுக்கு டெய்லி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டெய்லி ஒரு மீட்டிங் போட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடந்த ரொட்டீனாக முறைப்படி அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் இது உள்ளே போய் அவங்க கூட உட்கார முடியாது. அதெல்லாம் எல்லாருமே அவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்திருக்காங்க பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்க அவங்களாம் ப்ரெசன்ஸு. செங்கோட்டையன் சார் வருவார், காலையிலே வந்துடுவார். நம்ம மனிதநேயம் சைதத்துரைசாமி சார் வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாம் விசாரிப்போம். அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் அப்படி இருக்காங்க அப்படிலாம் விசாரிச்சுட்டு போவாங்க. அதே நம்ம சின்னம்மாவையும் பார்த்து அவங்க வெளியே வர்றப்ப இங்கே பார்த்து என்ன நடக்குதுமா அப்படின்னு கேட்டு எல்லாரும் விசாரிச்சுட்டு தான் போவாங்க. சார் நீங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக ஒரு 10 வருஷம் இருந்தீங்க. இந்த 10 வருஷத்தில் நடந்த முக்கியமான மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருக்கு சொல்லுங்க. என்கிட்ட ஒரு பேப்பர் கட்டிங்ஸை கொடுத்து அம்மாவுடைய பிஏ பூங்குண்டன் கொடுத்து, சார் இதை நீங்கள் இப்போ உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு மஞ்சள் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. அதில் அம்மா கைப்பட ஜேவி கருப்புசாமி அப்படின்னு எழுதிருந்துச்சு. அந்த நியூஸ் படித்து பார்த்தா ஒரு விபத்தில் ஒரு காலை இழந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண்
அவங்க பேர் முத்துலட்சுமி. அவங்க அந்த பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை படகு செலுத்தும் துடுப்பாக அம்மாவின் ஆட்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிறத அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்னு அந்த பத்திரிகைக்காரர் இருக்காரு. அதை பார்த்தேன். அப்புறம் அந்த முத்துலட்சுமி யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அம்மாவுக்கு வந்து அவங்க எழுதி அப்ரூவல் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு செயற்கை கால் பொருத்தி, நானே நேராக போய் அந்த டாக்டரை பார்த்து அவங்களுக்கு செயற்கை கால் பொருத்தி அங்கே காலை அவங்கள நடக்க வச்சு அவங்கள அம்மாக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து 4 டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்து அந்த டெய்லரிங் அவங்க சொந்த செலவுலையே அந்த டெய்லரிங் அவங்களுக்கு டெய்லரிங் வேலை தெரியும், அதனால கட்டிங் நல்லா எனக்கு செய்ய நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு 4 டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்து அவங்க கடை வைக்கிறதுக்கும் அம்மா பண உதவி செஞ்சாங்க. இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே அம்மா வந்து அந்த அவங்க வாழ்க்கை படகை தள்ளக்கூடிய ஒரு துடுப்பாக இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த வாய்ப்பில் எனக்கும் ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க. அந்த புண்ணியத்தில் எனக்கும் கிடைச்சது. எத்தனையோ பேர் இருக்காங்க, நேரம் ஒரு மந்திரிகிட்ட கூப்பிட்டு இது என்னன்னு பாரு என்ன அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, இன்னும் ஒரு அதிகாரிகிட்ட சொன்னால் செஞ்சுருவாங்க, ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு சொன்னால் கூட செஞ்சுருவாங்க. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில், எனக்கு கொடுத்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். இன்னொரு நிகழ்ச்சி, அது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான நிகழ்ச்சி. பெங்களூரில் அம்மாவுக்கு கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய வாகனம் வந்து வெளியில் நிற்கிது. அவங்களுக்கு வழக்கமாக ரெஸ்ட் வேனில் தான் போய் இங்கே போவாங்க. ரெஸ்ட் வேனை வந்து போகிறதுக்கு வந்து அவங்க உள்ளே போகிறாங்க. போகிறதுக்கு போகையில் அந்த ஊர் போலீஸ் அதுக்கு உள்ளே போகக்கூடாது, போனால் நாங்களும் உள்ளே போவோம், ரெஸ்ட் ரூமுக்கு போகையில் கூட போக முடியுமா அப்படின்னு ஒரு 4-5 உமன் போலீஸ் வந்து உள்ளே இது பண்ணி போனாங்க. அப்போ வந்து நான் வந்து உள்ளே போக விடாமல் தடுத்துக்கிட்டேன்னா அவங்கள தான் நம்ம இது பண்ண முடியாது. இது இப்படி கையை வச்சு வண்டியில் வந்து 2 கையும் வச்சுட்டு என் கூட கண்ணன்னு அவங்க ஒரு டிரைவர், நாங்கள் 2 பேரும் தடுத்து கையை எங்களை வந்து அவங்க 5-6 பொம்பளை உமன் போலீஸ் எங்களை வந்து இது பண்ண முடியல. அவங்க சீனியர் ஆஃபீஸர்ஸ் அவங்க கர்நாடக ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்கள கண்ணை காட்டுறாங்க, விடாதீங்க அப்படின்னு. நாங்கள் கடைசி வரைக்கும் விடலை. அவங்க போயிட்டு வர வரைக்கும் அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து ஒரு மரியாதையை காப்பாற்றினதா நான் நினைக்கிறேன். அது வந்து என்னுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு பணி சார். அங்கே அதுக்கு முடிச்சுட்டு வந்த பொண்ணை எங்களுடைய அதிகாரியை ஒருத்தர் கேட்டார், என்ன கருப்புசாமி அந்த ஊரில் போய் நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஊர் போலீஸ் ஏதாவது உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமாக போயிருப்பேன்னு. அம்மாவுக்காண்டி நான் வேணா அப்படி நடந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக போயிருப்பேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது மாதிரி அவங்க ஜெயிலில் இருக்கிற காலகட்டங்களில் உங்களோட பணிகள் என்ன மாதிரி சார்? அவங்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு? இல்லை சார், ஜெயிலில் இருக்கிறப்பெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது சார். உள்ளே போயிடுவாங்க, நாங்கள் வெளியே வந்துடுவோம், இங்கே வந்துடுவோம், தமிழ்நாட்டுக்கே வந்துடுவீங்க. ஹைகோர்ட் நீதிபதி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். ஜட்ஜ்மெண்ட் மறுபடியும் இவங்க சிஎம் ஆகிறாங்க. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து கவர்னருக்கு வந்து அவங்க ஒரு லெட்டர் கொடுப்பாங்கல்ல, பதவி ஏற்கிறதுக்கு நாள் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. நான் எப்போவுமே அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணி முன்னால் போயிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். நான் இப்போ முன்னால் போய் அரேஞ்ச் பண்ணி அட்வான்ஸாக போய் அவங்க எந்த சேரில் உட்காரணும் அப்படிங்கிறதுல இவங்களை அதை நான் போவேன். நான் போகிறத பார்த்து அங்கே வந்து இவங்க உட்காருவாங்க. அப்படி அந்த கவர்னருக்கு அந்த கவர்னர் ரூமுக்குள்ளே வர்றப்ப நான் போய் அந்த ஒரு இதை காமிச்சிட்டு அப்படி இது பண்ணுறப்ப, கருப்புசாமி நீங்கள் இங்கேயே நில்லுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க கூட வந்த பிஎஸ்ஓ கிட்ட இருந்த லெட்டரை வாங்கி என்கிட்ட கொடுத்து நீங்கள் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கி அம்மா கிட்ட மறுபடியும் கவர்னர்கிட்ட கொடுத்து இது பண்ணிட்டு வந்தாங்க. அந்த அதிகாரி பிஎஸ்ஓ வந்து எனக்கு சீனியர் அதிகாரி, வெளியில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் வந்து ரொம்ப காலமாக அம்மா கூட இருக்கிறவர். என்ன கருப்புசாமி இப்படி பண்ணிட்டு. பண்டிகை நாட்கள் எப்படி சார் இருக்கும் போயஸ் கார்டனில்? எல்லாரையுமே ஒரு குடும்ப நபர்களாக பார்த்து தான் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஸ்வீட்டு கொடுக்குற மாதிரி இதுதான் அவங்க வீட்டில் எல்லா நிகழ்ச்சியும் இருக்கும் சார். எங்களதுனா எங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் ஸ்வீட்டு கொடுத்துருவாங்க. எல்லா பண்டிகைகளுக்கு என்னென்ன இதுவோ அதெல்லாம் செய்வாங்க சார். நீங்கள் ஏதாவது ஒரு தீபாவளிகளில் நாங்கள் வந்து அம்மா ஆசீர்வாதம் தான், அவங்கள பார்த்து ஒரு கும்பிடு போடுவோம்.
நான்லாம் ஏதாவது வாழ்த்து பேசுவேன், மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டு கும்பிட்டு வந்துடும். உங்க அம்மா பத்தி நிறைய பாட்டுகள் எல்லாம் போட்டிருக்கீங்க. இது அவங்க கேட்டாங்களா? இதை பத்தி அவங்க எங்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க அதான் சார் முதல்ல நான் எழுதுனது 2011 அவங்க சிஎம் ஆன உடனே 60வது பிறந்த நாளுக்கு வந்து நான் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து கவிதை எழுதி ஒரு ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். அதை வந்து அவங்க ரூமில் வச்சு ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க. இவ்வளோ பேர் எத்தனையோ கவிஞர்கள் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப நாள் வச்சு நான் கவிதைகளை படித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, இப்போ அதுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே எங்கள் பொண்ணு பையனை என்ன சொன்னாங்க, இப்போ அம்மாவுக்கு வந்து நீங்கள் ஒரு பாட்டு எழுதுங்கப்பா, பாட்டு எழுதி நல்ல சிங்கரை வச்சு பாட வச்சு கொடுக்கலாம்ப்பா அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த வாழுகின்ற தெய்வம் அம்மா அப்படிங்கிற ஒரு பாடல் எழுதினேன். இந்த பாடல் எழுதி அந்த தாஜ்நூர்னு ஒரு மியூசிக் டைரக்டர், அவரை வச்சு அவர்கிட்ட இதை கொடுத்தேன். அவர் வந்து அந்த மியூசிக் இசையமைச்சு ஸ்ரீனிவாசன் ஒரு நல்ல பாடகர் அவரை வச்சுட்டு அந்த பாடி அந்த சிடி கொடுத்தாரு. இப்போ இந்த சிடியை போட்டு அவங்களுக்கு உள்ளே கொடுத்து அனுப்புனா ஒரு 2-3 அங்கேயே வந்து அந்த உள்ளே போய் அடிக்கடி 5-6 வாட்டி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. அங்கே வேலை செய்கிற பெண்மணிகள்லாம் வந்து அண்ணே உங்கள் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே ஒரு நாள் இதில் இருக்கையில் சிஎம் ஆஃபீஸில் அவங்களுடைய முதல்வர் அறையில் இருக்கையில் கருப்புசாமின்னு என்னை கூப்பிட்டு நான் பாட்டு கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் கவிஞர் ஆகிட்டீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்களே சொன்ன பிறகு நான் கவிஞர் தான் அப்படின்னு நான் கவிஞரே ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 25 பாடல்கள் எழுதி அவங்களுக்கு இத்தனை சிடி போட்டிருக்கேன். ஒவ்வொரு பாடல்களும் வந்து நீங்கள் அவர்களுடைய திட்டத்தை பற்றி இருக்கும், அவங்கள பற்றி பெருமை அருமை எல்லாம் சொல்லிட்டு அவங்களுடைய திட்டங்களையும் நான் சொல்லியிருக்கேன். மனுஷனுக்கு தேவையானது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், எல்லாத்துக்கும் முதல்ல முக்கியமானது உணவு. அவங்க செஞ்ச திட்டத்திலேயே ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவனுக்குலாம் 20 கிலோ இலவசமாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதனால அரிசி இல்லாமல் என் வீட்டில் சோறாக்கலை நான் பட்டினின்னு சொல்ல முடியுமா சார்? உலகத்தில் எங்கேயுமே எங்கள் வீட்டில் அரிசி இல்லைன்னா தானே சோறாக்க முடியாது. அதுவும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரிசி இல்லை. அரிசி கொடுத்து அன்னபூரணி சார் அவங்க. 2வது இந்த எல்லா கோவில்கள்லையும் அன்னதான திட்டம் கொடுத்தாங்க சார், அம்மா உணவகம் கொடுத்தாங்க சார். இந்த 3லையும் வந்து அதாவது அவங்களுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், பிறப்பு முதல் இறப்பு வரை இவங்களுக்கு திட்டங்கள் கொடுத்த அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்தார். என்னென்ன திட்டம், பிறந்த உடனே திட்டம், அவனுக்கு குழந்தை தாய்மாமன் சீர் கொடுக்குற திட்டம், பால் கொடுக்குற திட்டம், பால் கொடுக்குறவங்க வந்து மருத்துவமனையில் போய் இதில் அந்த இடங்களுக்கு தனி அறை கட்டி கொடுக்குற திட்டம், ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு திட்டம், அவங்களுக்கு குழந்தைய வளர்க்குறதுக்கு லீவு கொடுக்குறத எக்ஸ்டெண்ட் பண்ண திட்டம், இந்த மாதிரி வரிசையாக பாடலாம் சொல்லியிருக்கேன். நன்றி சார். மகிழ்ச்சி சார்.